பரிசுத்த வேதத்தை குறித்து சுருக்கமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று நாம் யாத்ராகமம் என்ற அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். யாத்ராகமம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, யாத்திரை அப்படின்னா பயணம். அப்போ யாத்ராகமம் அப்படின்னா பயணம் செய்யக்கூடிய காரியங்களை குறித்த ஒரு இறை நூல் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு சென்றதும் பின்பு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறி கானான் தேசத்தை நோக்கி போவதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த புத்தகத்தை யாத்ராகமம் என்று அழைக்கிறோம். இந்த புத்தகம் ரட்சிப்பின் மேன்மையை கூறுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர்கள் செங்கடலை தாண்டுவதும் எகிப்தியர்கள் செங்கடலிலே மூழ்கி போவதும் ரட்சிப்புக்கான ஒரு காரியமாக நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலர்கள் செங்கடலை தாண்டும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களைப் போல அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எகிப்தியர்கள் அந்த செங்கடலிலே மூழ்கினது அவர்கள் பாவத்திலே மூழ்கினது போல அங்கே நமக்கு காட்டப்படுகிறது. அடுத்தது, இந்நூலின் மூலம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த முக்கியமான காரியங்கள் என்ன என்று பார்த்தால் 10 கட்டளை. தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளை இந்த நூலின் மூலமாகத்தான் கொடுக்கிறார். ஆதியாகமம் முதற்கொண்டு உபாகமம் வரை இருக்கிற மொத்தம் 5 புத்தகங்களுக்கும் இந்த ஒரு புத்தகத்துக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த 5 புத்தகங்களையும் எழுதின மோசேயின் பிறப்பை இதிலே நாம் வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை 2 பாகங்களாக பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு செங்கடலை தாண்டும் வரை ஒரு பகுதியாக இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை சீனாய் மலையை நோக்கி பிரயாணம் செய்வது ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.